வீடியோல நம்ம பார்க்க போறது தங்கமும் வெள்ளியும் இன்னைக்கு புது உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. குளோபல் லெவல்ல பார்க்கும்போது $5000 பர் ரவுண்ட்ஸ் வந்து இங்க தங்கம் போயிருக்கு. அண்ட் தென் சில்வரை பொறுத்தவரை $100 பர் ரவுண்ட்ஸ் வந்து இங்க தாண்டிருச்சு. ஸோ ரெண்டுமே இப்போ ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. இது எப்போ இந்தியா வந்து இம்ப்ளிகேட் வந்து ஆகும். அண்ட் தென் இப்போ யூனியன் பட்ஜெட் வேற நடக்க போகுது. அப்போ இந்த இம்போர்ட் டியூட்டியை என்ன வந்து பண்ண போறாங்க, அதாவது இங்க இம்போர்ட் டியூட்டி குறைச்சாங்கன்னா என்ன ஆகும், இல்ல அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி ஏத்துனாங்க அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வருக்கு என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறம் இங்க லாஸ்ட் 30 வருஷம் டேட்டா வந்து இருக்கு. அதுல சில்வர், கோல்ட் அண்ட் தென் ஈக்விட்டிஸ், அதாவது நம்ம ஸ்டாக்ஸ், இது மூணு என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறவங்க என்ன வந்து ஓன் பண்ணலாம், அந்த நீங்க ஷார்ட் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க எதை வந்து ஓன் பண்ணலாம். இப்ப சில்வர் ஏன் 200% மேல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற எல்லா டீடைலுமே இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கான விலை எப்படி இருக்கு அப்படின்றதுல இருந்தே ஆரம்பிப்போம். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தளவுல இன்னைக்கான நாள்ல $5000 பர் ரவுண்ட்ஸ் வந்து இப்ப கோல்டு வந்து தாண்டி இருக்கு குளோபல் லெவல்ல. இது வந்து காலையில 7 to 8 மணிக்கு வந்த நியூஸா வந்து இருக்கு. லைக் வந்து 10 மணிக்கு தான் அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. கோல்டு வந்து $5000 பர் ரவுண்ட்ஸ் வந்து இங்க தாண்டிடுச்சு குளோபல் லெவல்ல. சில்வர் $100 பர் ரவுண்ட்ஸ் வந்து எப்பயோ வந்து தாண்டிடுச்சு. ஸோ இது வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல இருக்க நிலவரமா இருக்கு. ஸோ இதை நம்ம சென்னை மார்க்கெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு சென்னையில இப்ப தங்கத்தோட விலை என்னவா இருக்கு அப்படின்னா 24 கேரட் வந்து இங்க பர் 10 கிராம் வந்து 1,59,000 வந்து இருக்கு. அதை நம்ம ஒரு கிராம் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 15,900 வந்து இப்போ ஒரு கிராம் கோல்டா வந்து இருக்கு 24 கேரட். 22 கேரட்டை பொறுத்தவரை ஒரு கிராம் வந்து 14,700 வந்து இருக்கு. ஸோ அப்படியே நம்ம 10 கிராம் கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சில்வரை பொறுத்தவரை என்ன மாதிரியான அமௌண்ட்ல இருக்கு அப்படின்னா 3,35,000 இருந்து 3,65,000 வரைக்கும் பர் கேஜி வந்து இருக்கு. அதை நம்ம ஒரு கிராமுக்கு எடுக்கும்போது $335 இருந்து $360 வரைக்கும் சில்வரோட ரேட்டா வந்து இருக்கு. இன்னைக்கான மார்க்கெட்ல சென்னை நிலவரப்படி இதுவா வந்து இருக்கு. இது கூட நீங்க வந்து இங்க கோல்டு அண்ட் சில்வர் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இங்க டாக்ஸும் வந்து நீங்க மேக்கிங் சார்ஜஸும் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது இன்னைக்கான மார்க்கெட் நிலவரமா வந்து இருக்கு. இப்ப நம்ம ETF சைட்ல போனோம் அப்படின்னா கோல்டு அண்ட் தென் சில்வர் ETF பொறுத்தல இங்க நம்ம நிப்பானே வந்து கால்குலேஷனுக்கு வந்து வச்சுப்போம். இங்க நிப்பான் கோல்டு ETF வந்து $127 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கான மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகல. சோ இந்த ஒரு ரேட் ஹைக் ஆனது நாளைக்கான மார்க்கெட்ல வந்து தெரிய வரும். சோ நாளைக்கு வந்து கோல்டு வந்து லைட்டா வந்து ஏறும். சோ இது வந்து நிப்பான் கோல்டு ETF ஓட பிரைஸ் வந்து $120 மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க சில்வரோட பிரைஸ் வந்து $290 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுவுமே நாளைக்கான மார்க்கெட்ல வந்து இம்பாக்ட் வந்தாகும். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்க ரீசன்னால. சோ இப்ப கோல்டு அண்ட் தென் சில்வர் லாஸ்ட் 6 மாசத்துல நம்ம ETF மட்டும் எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, இல்ல நம்ம பிசிக்கலா இருக்க கோல்டு அண்ட் தென் சில்வர் பிரைஸ் எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, நம்ம இப்ப ETF மட்டும் கால்குலேஷன் வந்து வச்சுப்போம். $100 ட்ரேட் ஆயிட்டு இருந்த இந்த சில்வர் ETF வந்து இப்ப $292 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $300 வரைக்கும் பீக்ல போயிட்டு இப்ப $292 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சில்வர் ETF. கோல்டு ETF பொறுத்தல 84 இருந்து $83 ட்ரேட் ஆயிட்டு இருந்த அந்த கோல்டு ETF வந்து இப்ப $124 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இங்க கோல்டு அண்ட் தென் சில்வர் ரெண்டுமே ரேலி வந்து ஆயிருக்கு. கோல்டு பொறுத்தல இப்போ 100% கிட்ட வந்து ரேலி வந்து ஆக போகுது. சில்வர் வந்து ஏற்கனவே 2 மடங்கு வந்து ரேலி ஆயிடுச்சு. 140% இருந்து 200% வரைக்கும் சில்வர் வந்து ரேலி ஆயிடுச்சு. சோ இது வந்து இப்ப கரண்டா இருக்க சூழ்நிலை அப்புறம் லாஸ்ட் 6 மாசம் நடந்ததை வந்து பார்த்துட்டோம். சோ அடுத்ததா கோல்டு சில்வர் ஏன் ஏறுது அப்படின்றத வந்து டீடைலா பார்ப்போம். கோல்டு ஏன் ஏறுது ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து பார்ப்போம். கோல்டு பொறுத்தல இங்க உலக லெவல்ல போர் சூழல் இருக்கு அப்படின்னா அண்ட் இங்க மணி அதிகமா பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே மணி அதிகமா பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளிகேட் ஆகும். அண்ட் தென் கோல்டு வந்து ஏற ஆரம்பிக்கும். இப்ப உலகத்துல போர் சூழல் போயிட்டு இருக்கா? கண்டிப்பா போர் சூழல் வந்து போயிட்டு இருக்கு. அடிஷனலா இங்க டாரிஃப் வந்து இங்க அதிகமான கண்ட்ரிஸ் மேல போட்டுட்டே இருக்காங்க இங்க ட்ரம்ப் கவர்மெண்ட். சோ இங்க ட்ரேட் டாரிஃப் வந்து இங்க அதிகமா இருக்குது. செகண்டா இருக்கு அடிஷனல் ஃபியரா வந்து இருக்கு. மூணாவதா இருக்க அடிஷனல் ஃபியர்ஸ் வந்து இங்க பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி வந்து இருக்கு. நாலாவதா இருக்க இன்னொரு ரீசன் வந்து நிறைய கண்ட்ரிஸ் மேல சாங்ஷன்ஸ் போறதும் அண்ட் அவங்களோட டாலர்ஸ் வந்து முடக்கி வைக்கிறதும் அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ரஷ்யால வந்து பண்ணிருக்கு. அப்ப ரஷ்யா கூட எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் ட்ரேட் வச்சுக்க போறீங்களோ அவங்க மேல டாரிஃப் போடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸோட டாலர் ரிசர்வ் வந்து ஃப்ரோசன் பண்ணி வைக்கிறாங்க அமெரிக்கா கவர்மெண்ட். இது வந்து நாலாவதா இருக்க ரிஸ்கா வந்து இருக்கு. அஞ்சாவதா இருக்குது சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே அதிகமான லெவல்ல கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி கண்ட்ரிஸ்? சைனா, ரஷ்யா, போலண்ட், நம்ம இந்தியா அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கூட அதிகமான லெவல்ல இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல RBI இருக்காங்களா, அவங்க அதிகமான லெவல்ல கோல்டு வாங்கினாங்க அப்படின்னா என்ன மாதிரி இம்ப்ளிகேட்டோ அதே மாதிரி தான் உலக லெவல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அதிகமான கண்ட்ரிஸ் வந்து இங்க டாலர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, இங்க நம்ம சொன்ன மாதிரி போன ரீசன் நம்ம சொன்னோம்ல. சோ இங்க டாலர் ரிசர்வ் முடக்கி வைக்கிறதுக்கு இங்க US கவர்மெண்ட் கிட்ட எல்லா அந்த ரைட்ஸும் வந்து இருக்கு. சோ அதனால அவங்க டாலர் ரிசர்வ் முடக்கி வச்சிடறாங்க. அண்ட் தென் நிறைய சாங்ஷன்ஸ் வந்து போட்டுறாங்க. இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட அந்த எக்கனாமி வந்து கொலாப்ஸ் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அந்த கண்ட்ரிக்கு ட்ரேடே வந்து நடக்காது. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம கிட்ட டாலர் ரிசர்வ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஒரு பயனும் இல்ல. அதே கோல்டு ரிசர்வ் இருந்துச்சு அப்படின்னா உலக லெவல்ல எல்லா கண்ட்ரிஸுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ அந்த ஒரு ரீசனால இங்க டாலர் ரிசர்வ் இங்க குறைச்சிட்டு கோல்டு ரிசர்வ் வந்து அதிகப்படுத்துறாங்க எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்புறம் இங்க இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தல நம்ம ஊர் இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கவங்க அந்த கோல்டை பொறுத்தல ஒரு முதலீடா தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி உலக லெவல்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே கோல்டு வந்து ஒரு முதலீடா தான் வந்து இருக்கு. சோ அதனால அங்க அதிகமான முதலீடு வந்து நடக்குது. அதனால கோல்டு வந்து இங்க ஏற ஆரம்பிக்குது. சோ இது வந்து கோல்டு பின்னாடி இருக்க ஒட்டுமொத்தமான ரீசனா வந்து இருக்கு கோல்டு ஏறதுக்கு. இது கூட இருக்க அடிஷனல் இன்னொரு ஃபேக்டரும் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து கம்மியா வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க FD வைக்கிறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா வந்து இருக்கு. பாண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கு.
சோ அதை விட இங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது கோல்டா வந்திருக்கு. எஃப்டியை பொறுத்தவரை 5ல இருந்து 6% வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்குது. இன்ஃபிளேஷனுமே 5ல இருந்து 6% வந்து இருக்கு. சோ அதனால அதுல பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடையாது. அட்ஜஸ்டட் டு இன்ஃபிளேஷன் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது. இதே நம்ம பாண்ட்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா 7ல இருந்து 8% வரைக்கும் இங்க பாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இங்க நம்ம இன்னும் அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா இங்க 9ல இருந்து 11% வரைக்குமே இங்க பாண்ட்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். சோ அதுவுமே இங்க இன்ஃபிளேஷன் பீட் பண்ணி ஒரு 4 to 5% வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குது. சோ இதையெல்லாம் தாண்டி இங்க கோல்டு வந்து 80% 90% ரிட்டர்ன் தர ரீசன்னால இங்க அதிகமான மக்கள் கோல்டு போய் வாங்குறாங்க. சோ இது எல்லாமே ஓவராலா கோல்டு. இப்ப நம்ம சில்வர் பக்கம் வந்து போவோம். சில்வர் ஏன் ஏறுது? மெயினா 2 ரீசன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இப்ப நம்ம கோல்டுக்கு என்னென்னலாம் சூழ்நிலை வந்து சொன்னோமோ அது எல்லாமே இங்க சில்வருக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். இங்க ஒண்ணு மட்டும் அப்ளிகபிள் ஆகாது. அது என்ன அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிகமா இங்க கோல்டு வந்து வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி சில்வர் வந்து யாரும் வாங்குறது கிடையாது. மத்தபடி அந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அந்த நீங்க வார் சூழல் வந்து கண்டினியூ ஆகுறது, அப்புறம் இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே இங்க மணி அதிகமா பிரிண்ட் பண்றது, இந்த மாதிரி ரீசன் எல்லாமே சில்வருக்கு வந்து அமையும். ஒரே ஒரு ரீசன் வந்து அமையாது. அது வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிகமா கோல்டு வாங்குற மாதிரி சில்வர் யாரும் அதிகமா வாங்க மாட்டாங்க. சோ இதை தாண்டி இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலையும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. அண்ட் நீங்க ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால இங்க சில்வர் வந்து ஏறுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்டா இருக்க ரீசன், அப்புறம் இது வந்து கோல்டுக்கு அப்ளிகபிள் ஆகாத ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இங்க இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து இருக்கு. இங்க கோல்டுக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்டே எதுவும் கிடையாது. பட் ஆனா சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து இருக்கு. சோலார் பேனல்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், சிப்ஸ், நம்ம மொபைல் போன்ஸ், அப்புறம் இங்க நிறைய விஷயத்துல வந்து சில்வர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் வந்து இங்க இருக்கு. இது கோல்டுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கோல்டுக்கு வந்து கிடையாது. கம்பேரிட்டிவா ரொம்பவே வந்து கம்மி. கோல்டே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப 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 கம்மி. கோல்டோட வேலை என்ன அப்படின்னா இங்க லாக்கர்ல வந்து வாங்கி வச்சிருவாங்க. திரும்ப லாக்கர்ல இருந்து எடுப்பாங்க. திரும்ப லாக்கர்ல வாங்கி வச்சுப்பாங்க. திரும்ப லாக்கர்ல இருந்து எடுப்பாங்க. சோ அது வந்து இங்க பெருசா வந்து இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வந்து கிடையாது. கோல்டோட ஒரே வேலை இங்க வந்து வெல்த் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குது. அது வந்து நம்ம பேங்க்ல வந்து லாக்கரா வந்து வச்சிருப்போம். சோ இதுக்காக தான் கோல்டு வந்து யூஸ் பண்ணப்படும். பட் ஆனா சில்வர் அப்படி கிடையாது. இது நம்ம பேங்க் லாக்கர்ல இருந்தாலுமே அதே அளவுக்கு நீங்க வெளியே எடுத்துட்டு போய் குடுத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. சோ இங்க சில்வருக்கு இண்டஸ்ட்ரி டிமாண்டும் வந்து கிடக்கு. சோ இந்த ஒரு ரீசனால சில்வர் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சில்வர் ஷார்டேஜ்ல வந்திருக்கு. அது வந்து அடுத்த ரீசனா வந்திருக்கு. இங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே இங்க சில்வர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா சில்வர் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சோ சப்ளை ஷார்டேஜ் வந்து இருக்கு. டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு சில்வருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 100 பேர் வந்து இங்க சில்வர் வாங்கணும்னு சொல்லி நிக்கிறாங்க அப்படின்னா 70 பேருக்கு தான் சில்வர் வந்து கொடுக்க முடியுது. மீதி 30 பேருக்கு கொடுக்க முடியல. சோ இந்த மாதிரி இருக்க ரீசன் எல்லாமே சில்வர் பிரைசஸ் ஏத்தி வைக்குது. சோ இது வந்து இங்க சில்வர்ல ஒரு அடிஷனல் ரீசனா வந்திருக்கு. இது வந்து கோல்டுக்கு வந்து கிடையாது. சோ கோல்டு லாக்கர்ல மட்டும் தான் யூஸ் பண்ணப்படும். இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ல அது யூஸ் பண்ணப்படாது. சோ அப்படின்ற ரீசன் கோல்டுக்கு. சில்வருக்கு இந்த மாதிரியான ரீசன் வந்து இருக்கு. இதை தாண்டி சில்வருக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்து இருக்கு. சரி ஓகே இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து இருக்கு. அப்ப நம்ம சில்வர் அதிகமா வந்து தயாரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டோம்னா கூட அப்படி தயாரிச்சு கொடுக்க முடியாது. சில்வரோட அந்த மைனிங் வந்து இப்ப கம்மியா தான் வந்திருக்கு. அப்புறம் இங்க ரிஃபைனரிஸ் வந்து இருக்குல்ல, அதாவது சில்வர் வந்து ரிஃபைன் பண்ணி எடுத்துட்டு வரணும். அந்த ரிஃபைனரிஸோட அந்த கெப்பாசிட்டியுமே இப்ப கம்மியா தான் வந்து இருக்கு. அப்புறம் இங்க ரீசைக்ளிங் சில்வரை பொறுத்தளவுல கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு கோல்டு கம்பேரிட்டிவா நம்ம பார்க்கும்போது. சோ இந்த மாதிரி இருக்க ரீசன்ஸ் எல்லாமே இங்க சில்வருக்கு வந்திருக்கு. அதனால சில்வரோட பிரைஸ் வந்து ஏறுது. இப்ப கரண்டா வந்து பார்க்கும்போது சப்ளை ஷார்டேஜ் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால டிமாண்ட் அதிகமா இருக்க ரீசனால சில்வரோட பிரைஸ் அதிக லெவல்ல ஏறிட்டே போகுது. இப்போ நம்மளோட யூனியன் பட்ஜெட் 2026ல என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சில்வர் அண்ட் தென் கோல்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க கோல்டுக்கும் அண்ட் தென் சில்வருக்கும் இங்க இம்போர்ட் டியூட்டி வந்து ஏத்துனாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் தென் சில்வரோட பிரைசஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல. லாங் டேர்ம் ட்ரெண்டா பார்க்கும்போது நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த அந்த நியூஸஸ் எல்லாமே இங்க கண்டினியூ ஆகுது அப்படின்னும் போது சில்வரோட பிரைசஸ் அண்ட் தென் கோல்டோட பிரைசஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். பட் ஆனா ஷார்ட் டேர்ம்ல யூனியன் பட்ஜெட் 2026 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி ஏத்திட்டாங்கன்னும் போது ஷார்ட் டேர்ம்ல வந்து ரேலி ஆக ஆரம்பிக்கும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே. இப்போ அடுத்தது இம்போர்ட் டியூட்டி வந்து குறைச்சாங்கன்னா என்ன ஆகும்? கோல்டு சில்வரும் இன்னும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும். சோ இது வந்து யூனியன் பட்ஜெட் 2026ல உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. சோ இதுல இந்த இம்போர்ட் டியூட்டி கோல்டு அண்ட் சில்வருக்கு ஏத்துவாங்களா இறக்குவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் மார்க் வந்து இங்க ட்ரேடர்ஸ் மத்தியில எழுந்துட்டு இருக்கு. நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான். சோ இது வந்து பட் ஆனா ட்ரேடர்ஸ்ல சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. நம்ம இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். பட் ஆனா இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்காத ஆங்கிள் ஒன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க டாக்ஸ் ஆங்கிள் நம்ம வந்து யோசிச்சா பார்த்துருக்க மாட்டோம். இப்ப நம்ம கோல்டுலயும் ப்ராஃபிட் பார்த்துட்டோம், சில்வர்லயும் ப்ராஃபிட் பார்த்துட்டோம் அப்படின்னா கூட அதை நம்ம எடுத்து போய் கண்டிப்பா வித்துதான் ஆகணும். இங்க நீங்க கோல்டு அண்ட் சில்வர் ETF ஃபார்மட்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க செல் பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்க 1 இயருக்கு மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா 12.5% அந்த LTCG டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது கோல்டு அண்ட் சில்வருக்கு. இதுவே நீங்க 1 இயர்க்குள்ளார விற்க போறீங்க, அதாவது 12 மந்த்ஸ் கம்மியா வந்து விற்க போறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து ETF ஃபார்மட்ல. இதுவே நீங்க பிசிக்கல் கோல்டு அண்ட் சில்வரா வச்சிருக்கீங்க அப்படின்னா 24 மந்த்துக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 24 மந்த்துக்கு மேல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா LTCG வந்து அப்ளிகபிள் ஆகும். அந்த 12.5% டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுவே நீங்க 24 மந்த்ஸ் கம்மியா நீங்க வச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே வந்து வித்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டாக்ஸ் டிடக்டபிள் பண்ணிப்பாங்க. சோ இது வந்து இங்க டாக்ஸ் ஆங்கிளும் ஒன்னு இருக்கு. நீங்க ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் பாக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க விற்கும் போது உங்களுக்கு டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. சோ அதை நீங்க வந்து பாத்துங்க. சோ இது எல்லாமே நீங்க அபிஷியலா உங்க அக்கௌண்ட்ல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே இங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க அன்அபிஷியலா வந்து நிறைய கோல்டு அண்ட் சில்வர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்க GST கட்டாம நிறைய இடத்துல கோல்டும் சில்வரும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது எதுவுமே கணக்குல வராது. பட் ஆனா இது எல்லாமே நீங்க ப்ராப்பரான அந்த ஒரு பெரிய பெரிய கடைகள்ல வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கால்குலேட் வந்து பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் உள்ள போக போறோம். லாஸ்ட் 30 வருஷத்துல கோல்டு, சில்வர், ஈக்விட்டிஸ் இது மூணுமே எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ராத்தி அப்புறம் மோதிலால் ஓஸ்வால் இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன தெரிய வருது அப்படின்னா நிஃப்டி தான் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்கு லாஸ்ட் 30 இயர்ஸ்ல.
இங்க நீங்க என்ன மெட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தாலுமே சரி, ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம்ல ஸ்டாக்ஸ் தான் அதிகமான ரிட்டர்ன் வந்து குடுத்திருக்கு. அதுதான் வெல்த் வந்து கிரியேட் பண்ணி குடுத்திருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்குது நிஃப்டி 500 வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா கோல்டு இருக்கு. அதுக்கு அடுத்து லாஸ்ட்டா தான் சில்வர் வந்து இருக்கு. இப்ப நம்ம பெர்சன்டேஜ் வைஸ்ல வந்து வந்துருவோம். கோல்டு, சில்வர் அண்ட் தென் ஈக்விட்டிஸ். இப்ப நம்ம ஈக்விட்டிஸ்ல நிஃப்டி 50 அந்த நிஃப்டி 500 பொறுத்தவரை நிஃப்டி 50 தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து குடுத்திருக்கு. எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னா ஆவரேஜா ஆனுவல் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது 11.4% வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வந்து குடுத்திருக்கு. அதாவது நம்ம 30 வருஷமா நீங்க கோல்டு, சில்வர் இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு ஆனுவலுக்கு ரிட்டர்ன் வந்து வரணும்ல. அது 11.4% இங்க வந்து நிஃப்டி 50க்கு வந்து இருக்கு. நிஃப்டி 500க்கு 11.1% வந்து இருக்கு. கோல்டுக்கு 9.6% வந்து இருக்கு. சில்வருக்கு 5.6% வந்து இருக்கு. சோ இங்க எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க. சோ இங்க அதிகமா வெல்த் கிரியேஷன் வந்து பண்ணி தரது நிஃப்டி 50 வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து தான் நிஃப்டி 500. அதுக்கு அடுத்ததா தான் கோல்டு. அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்குது இங்க சில்வரா வந்து இருக்கு. அது நீங்க இன்ஃபிளேஷன் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது இங்க கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான். ஏன் அப்படின்னா 5.6% தான் சில்வரோட ரிட்டர்னா வந்து இருக்கு. லாஸ்ட் 30 இயர்ஸ்ல ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் பார்க்கும்போது. பட் ஆனா இங்க இன்ஃபிளேஷனே இங்க வந்து 6% வந்து இருக்கு. சோ அதனால சில்வர் வந்து இங்க லாங் டேர்ம் ட்ரெண்ட்ல இங்க இன்ஃபிளேஷனை கூட பீட் பண்ணல அப்படின்றது தான் உண்மையா வந்திருக்கு. கோல்டையும் சில்வரையும் நிஃப்டி 50 வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 30 இயர்ஸ்ல 60% ஆஃப் த டைம் வந்து பீட் பண்ணிட்டு தான் போயிருக்கு. அதாவது 1996ல இருந்து 2001 வரைக்கும் நிஃப்டி 50 அவுட் பெர்ஃபார்மிங் வந்து பண்ணிருக்கு. அண்ட் தென் 2001 டு 2006 அதே கேஸ் தான். 2006 டு 2011மே அதே கேஸ் தான். இங்க சில்வர் அண்ட் தென் கோல்டு நிஃப்டி 50யோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நம்மளோட எக்கனாமிக் growth ஆகுது அப்படின்னா இங்க நிஃப்டி 50யும் வந்து growth ஆகும். சோ இங்க ஈக்விட்டிஸ் மார்க்கெட்டும் growth ஆகும். அதுதான் வந்து உண்மையா வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சம்பளம் இப்ப 20,000 இல்ல 30,000 இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துல இதே 20,000 30,000 இருக்கு அப்படின்னும் போது இங்க நம்மளோட எக்கனாமி வந்து growth ஆகல. அண்ட் தென் இங்க கம்பெனிஸ் வந்து growth ஆகல. அதனால ஸ்டாக்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். பட் ஆனா இதுவே உங்களோட சம்பளமும் வந்து ஏறுது. அதே மாதிரி இங்க உங்களோட லைஃப் ஸ்டைலும் வந்து ஏறுது. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு விலைவாசியும் ஏறுது அப்படின்னா கூட நம்மளோட எக்கனாமி வந்து growth ஆயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தமா வந்து இருக்கு. சோ அப்படி நடக்கும் அப்படின்னா இங்க ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ணிக்கிட்டு போகும். சோ அதுதான் இங்க ஹிஸ்டாரிக்கலா நடந்துட்டு வருது. நம்ம ஊரோட எக்கனாமி பொறுத்தல இங்க டெவலப்டு எக்கனாமியா நம்ம மாறதுக்காக அதிகமான growth வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜிடிபியோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் தான் வந்து ஆயிட்டு வருது. ஓவரால் இந்தியாவோட ஜிடிபியே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. எஸ்பெஷலா நம்ம தமிழ்நாடோட ஜிடிபி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அடுத்த லெவல்ல வந்து போய்கிட்டே இருக்கு. நம்மளோட ஜிடிபி growth சூப்பராவே வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இங்க நமக்கு இங்க ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு போவோம். அதுதான் நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு ஃபியூ டிகேட்ஸ்க்கு வந்து நம்மளோட ஜிடிபி growth இருக்கும் போதெல்லாம் நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கம்பெனிஸ் வந்து growth ஆவாங்க. அதனால ஸ்டாக்ஸ் வந்து growth ஆகிட்டே போகும். இது வந்து நிஃப்டி கூட இங்க கோல்டு சில்வரையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம அடுத்ததா நிஃப்டி டு கோல்டு ரேஷியோ வந்து எடுத்து பார்க்க போறோம். அதாவது ஒரு நிஃப்டியை வந்து வாங்கணும் அப்படின்னா கோல்டு எவ்வளவு யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றதா இந்த ஒரு மெட்ரிக்ஸா வந்து இருக்கு. அது இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கோல்டு வந்து கொஞ்சம் கம்மியா தான் தேவைப்படுது நிஃப்டி வந்து வாங்குறதுக்கு. சோ அப்படின்னா என்ன அப்படின்னா கோல்டு வந்து அதிகமா ஏறிடுச்சு. கம்மியான கோல்டு இருந்தாலே நம்மளால நிஃப்டி வந்து வாங்கிட முடியுது. இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படியே வந்து இருக்கு. பட் ஆனா லாங் டர்ம் ட்ரெண்டா பார்க்கும்போது அதிகமான கோல்டு வந்து தேவைப்படும் நிஃப்டி வந்து வாங்குறதுக்கு. சோ இப்போ கோல்டோட பிரைஸ் வந்து ஏறிடுச்சு. ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப சீப்பா வந்திருக்கு. சோ ஸ்டாக்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் கோல்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. சோ அந்த ஒரு மெட்ரிக்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவே நம்ம கோல்டு டு சில்வர் ரேஷியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில்வரோட பிரைஸ் இங்க அதிகமா வந்து ஏறிட்டே வருது. 127 யூனிட்ஸ் ஆஃப் சில்வர் வந்து தேவைப்படுது ஒரு கோல்டு வந்து வாங்குறதுக்கு. இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது. 2021க்கு முன்னாடி இருந்தது. பட் ஆனா 2021க்கு அப்புறமா இப்ப 2025 டேட்டா எடுத்து போகும்போது 50 யூனிட்ஸ் இருந்தாலே போதும் இங்க வந்து கோல்டு வந்து வாங்கிட முடியுது. சோ இது எல்லாமே இந்த கோல்டு டு சில்வர் ரேஷியோன்ற ஒரு கால்குலேஷன்ல வந்து வரும். சோ சிம்பிளா என்ன அப்படின்னா சில்வரோட பிரைஸ் வந்து ஏறிடுச்சு. சோ சில்வரோட பிரைஸ் இங்க அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணிடுச்சு. சோ இங்க வந்து நெக்ஸ்ட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போறது இங்க கோல்டு தான் வந்து இருக்கு. லாங் டர்ம் ட்ரெண்ட் பார்க்கும்போது நம்ம கோல்டு டு சில்வர் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா இங்க சில்வர் எல்லாமே கம்மியா இருக்குதுன்னும் போது கோல்டு வந்து அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு போகும். இங்க சில்வர் எல்லாமே அதிகமாகுது அப்படின்னா அதோட ரேலி வந்து கண்டினியூ ஆகாது. கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகும். அப்புறம் கோல்டு வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். சோ இதுதான் இப்ப நிஃப்டி 50 நடக்க போது கோல்டுலயும் வந்து நடக்க போகுது. சோ நமக்கு அந்த கோல்டு டு சில்வர் ரேஷியோ பார்த்துட்டோம். அந்த நிஃப்டி 50 டு கோல்டு ரேஷியோ நம்ம வந்து பார்த்துட்டோம். சோ இது ரெண்டு டேட்டாலயும் என்ன தெரியுது அப்படின்னா நிஃப்டி 50 வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா வந்திருக்கு. கோல்டுமே அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா வந்திருக்கு. சில்வர் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ்ல வந்து இருக்கு. ஹெவி கரெக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. இங்க நம்ம 30 இயர்ஸ் அந்த ஒரு பீரியட் நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்க சில்வரோட பிரைஸ் இப்ப எப்படி 200% ரிட்டர்ன் வந்து ஒரு 2 வருஷத்துல வந்து கொடுத்துருக்கோ அதே மாதிரி அப்பப்போ வந்து கொடுக்கும். பட் ஆனா நம்ம லாங் டர்ம் ட்ரெண்ட்ல பார்க்கும்போது 6% கூட இங்க சில்வரோட ரிட்டர்ன் வந்து இங்க பீட் பண்ண படல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு ரிட்டர்னே வந்து வராம கூட இருக்கலாம். அது வந்து சில்வர் நடக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கலா இதுதான் வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு டேட்டா தான் நம்ம வந்து இப்ப டீடைலா வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ ஓவரால் கன்க்ளூஷன் இப்போ வந்து வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கோல்ட், சில்வர் அண்ட் தென் ஈக்விட்டிஸை பொறுத்தல ஈக்விட்டிஸ் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாம கொஞ்சம் வந்து இப்போ ஸ்டெபிள் ஆயிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ அதனால செலக்டிவான ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்ணிட்டு போவோம். ஸ்டாக் டு கன்சிடர் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுவோம். அதுல உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம், எப்படி வந்து மார்க்கெட் போக போகுது அப்படின்ட்டு நம்ம டீடைலா வந்து பார்ப்போம். செகண்டா இப்போ கோல்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா கோல்டு நம்ம வந்து ETF ஃபார்மெட்லயும் சரி அந்த பிசிக்கல் ஃபார்மெட்லயும் சரி இப்ப இருக்க டைமுக்கு கன்சிடர் பண்ணிட்டே போவோம். உலக லெவல்ல போர்ட்ஃபோலியோ இன்னும் அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நம்ம பார்த்த எல்லா ரீசன்ஸுமே இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. எதுவுமே முடிவு வர மாதிரி தெரியல. சோ முடிவுக்கு வராத ரீசனால நம்ம கோல்டையும் வந்து கன்சிடர் பண்ணிட்டு போவோம். ETF கன்சிடர் பண்ணிட்டே போவோம். பிசிக்கல் கோல்டு அது கோல்டு ETF ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு போவோம். நம்ம 10 இயர்ஸ்க்கு மேல தான் வந்து வச்சுக்க போறோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோல கோல்டு இருக்குது ஒரு சூப்பரா தான் வந்து இருக்கு. 10 to 15% வந்து வைக்கலாம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் காமனா இதுதான் சொல்லிட முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து மாறும். பட் ஆவரேஜா எல்லாருமே 10 to 20% போர்ட்ஃபோலியோல வைக்கிறது பெட்டரா தான் வந்து இருக்கு கோல்டு பொறுத்தல. இப்போ நம்ம சில்வர் பக்கம் வந்து வருவோம். லாங் டர்ம் ட்ரெண்டா நம்ம 30 இயர்ஸ் டேட்டா வந்து பார்த்தோம். 6% கூட ரிட்டர்ன் வந்து தரல.
அப்படி இருக்கும்போது நம்ம சில்வரை ஓன் பண்றது கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்காது. அதனால கோல்டுல அதிகமான போர்ஷன் வந்து வைக்கலாம். நீங்க கோல்டையும் சில்வரையுமே சேர்த்து நீங்க வந்து 20% வைக்கிறீங்க அப்படின்னா, கோல்ட பொறுத்தவரை ஒரு 75% கோல்டுலயும் 25% சில்வர்லயும் வைக்கிறது ஒரு பெட்டரா வந்து இருக்கு. சோ இது வந்து இப்ப இருக்கிற நம்மளோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான ப்ரொபோர்ஷன்ல நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து அலோகேஷன் வந்து பண்ணுவோம். நம்ம போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ல 80% ஈக்விட்டிஸ்லயும் 20% இந்த மெட்டல்ஸ்லயும் வந்து வைப்போம். அந்த 20% மெட்டல்ஸ்ல 75% வந்து இங்க கோல்டுலயும் 25% சில்வர்லயும் வந்து வைப்போம். மீதி இருக்க 80% ஆஃப் த நம்ம போர்ட்ஃபோலியோவை ஃபுல்லாவே வந்து ஸ்டாக்கா வந்து வைப்போம். அதுதான் நமக்கு பெட்டராவும் வந்து இருக்கு. சோ அதுதான் இந்த ஓவரால் வீடியோவா வந்து இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல கோல்டு அண்ட் தென் சில்வரோட பிரைசஸ் ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. அது என்னவோ உண்மைதான். பட் ஆனா சில்வர் கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்க ரீசனால அதை நம்மளோட போர்ட்ஃபோலியோல போர்ஷன் கம்மியாவே வந்து வைப்போம். நீங்க ஃபுல்லாவே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி, நான் சில்வர்லயே ஃபுல்லா வந்து போறேன், திருப்பி எடுக்க போறேன் அப்படின்னா அது உங்களோட விஷயம் தான் வந்து இருக்கு. அப்படி நீங்க போட்டு எடுக்கிறீங்கன்னும் போது சிலோட பிரைசஸ் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்க ரெடியா வந்துருங்க. ஐ ரிஸ்க் ஐ ரிவார்ட் தான் நீங்க வந்து எடுக்கிறீங்க. நம்மள பொறுத்தவரை இங்க 12% மேல வந்து நம்ம ரிட்டர்ன் தந்தாலே போதும். அந்த ஒரு அப்ரோச் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. அதே அப்ரோச்லயே வந்து போவோம். சரி, தான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.